ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து டே 4 ஜூஸு. ஆல்ரெடி வந்து 3 நாள் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்றத நானும் சொல்லிட்டேன். வாங்க இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் டே 4 ஜூஸ் என்ன போடுறேன்றத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வச்சு ஒரு ஜூஸ் போட போறேன். சரி, ஆப்பிள் கூட வேற என்ன ஃப்ரூட் ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மாதுளம்பழமும், ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி, உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா, இது 2 ஐட்டமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தோல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வந்து இதில் ஜூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அது தோலோடவே சேர்த்து போடுறாங்க. ஏன் நம்ம தோலை எடுத்துடணும் அப்படிங்கிற ரீசன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்கிறேன். அதில் மேலே பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது ஷைனிங்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜூஸ் போட பாருங்கள். பொமக்ரனேட்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற லேயராக ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதோடு நம்ம வந்து ஜூஸ் தனியாக போட்டு சாப்பிட்லாம். அதனால் லைட்டாக கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் இதை நான் அதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கசப்போடு குடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பிளட் ப்யூரிஃபிகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா, நான் எப்போயுமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு கிடச்சிது. அதனால் நான் இந்த ஜூஸில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஜூஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பொமக்ரனேட், அதாவது ஆப்பிளும் மாதுளம்பழமும் இது 2மே சேர்ந்ததுனால உங்களுக்கு ஹை லெவல் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலும் இதிலெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஜூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணி இந்த ஜூஸை நீங்கள் சர்வ் பண்ணலாம். வெயில் காலத்துக்கு நமக்கு எந்த ஜூஸ் குடித்தாலுமே சில்லுன்னு குடிக்கணும்னு தான் தோணும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைனா வந்து பாலையே நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? ஆப்பிள், மாதுளம்பழம், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது கடையில், மார்க்கெட்டில். அதையும் வாங்கிட்டு வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். தேன் வேணால் ஆட் பண்ணலாம், நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஃப்ளேவர், ஆப்பிள், பேரிச்சம்பழம் எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. ஒரு நியூ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் வந்து லைட்டாக புளிக்கும்ல, அவங்களுக்கு ஜூஸில் இருந்தது எதுவுமே தெரியல. ஏன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கனால சூப்பர், அந்த புளிப்பே தெரியல. சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜூஸை நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். நான் எப்பயுமே வடிகட்டி தான் குடிப்பேன், பழகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டே 4 ஜூஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்ததா சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஜூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸை டெய்லி போட்டு குடிங்க. குளு குளுன்னு இருங்க. டாடா.